அவங்களுக்கு எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பாருங்களேன், நார்மலாக இருக்கும். ஆனால் வலி போகாதுன்னு சொல்லுவாங்க. ஹாய், இன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபிட்ஸ் வந்துச்சு. இது வரைக்கும் வந்ததே இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து. ஏஜ் 38ல் இப்போ 7 வருஷமாக மெடிசன் சாப்பிட்றாங்க. ஏஜ் 45. 3 இயர்ஸ் சாப்பிட்டா நடுவில் ஒரு வாட்டி தான் வந்ததுன்னு சொன்னாங்க. வெறும் ஸ்ட்ரெஸ்னால. ஏஜ் எடுத்தால் நார்மல், எம்ஆர்ஐ பிரெயினா நார்மல். இது மைண்ட் எந்த அளவுக்கு பிளேஸ் வெரி மேஜர் ரோல்னு சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம், நாங்கள் டெஸ்டிங் பண்ணுற டெக்னிக் ஒன்று சீக்ரெட் ஒன்று சொல்லித்தரேன். ஒரு பேஷண்ட் இங்கே வலி கழுத்து முடியவே இல்லைனாரு. இன்றைக்கி வந்திருந்தாங்க. இவங்க பேஷண்ட் தான். பேஷண்ட் சொல்லக்கூடாது, கிளைண்ட்டு. அவருக்கு இந்த இடத்துல வலி பயங்கரமாக இருந்தது. இந்த இடத்துல தொட்டு பார்த்தா முடியல, கை தூக்க முடியல, வலி ஜாஸ்தி அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணோம், அப்படியே இங்கே அடுத்து அவர் தொடவே விடலை. அவர் வலிக்கு இது தொடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து கண்டிஷன் பேரில் அப்புறம் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணோன்னா, நீங்கள் அப்படியே இங்கே தொட விடலை, வலிக்குதா இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த இடத்துல அழுத்திப்பாது, இங்கே வலியே இல்லைன்ற, இங்கே சுத்தமாக வலியே இல்லை, இங்கே தான் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே சொல்லிட்டு இங்கே நல்லா பாருங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறேன் நான். அப்போ கம்முனா இங்கே வலி இல்லைன்றேன், இங்கே வலி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே அழுத்தும் போது இங்கே ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்போ கண்டுக்கவே இல்லை. சரி இப்போ நான் அழுத்துறேன், தொடாதீங்கன்றாரு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் பெயின். ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாடியில் இம்பேக்ட் ஆகி தலையில் ஆட்டாதீங்கம்மா சொன்னா பேச வராது. கிளாஸ்லாம் இல்லை, ஸ்கூல்லாம் இல்லைங்கம்மா. ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து எடிட் பண்ணுறியா? ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நிறைய அந்த முடி கொட்டுறதுலேருந்து, ஹார்ட் ப்ராப்ளம் வரதுலேருந்து, வெயிட் போடுறதுலேருந்து, டைஜஷன், கேஸ்ட்ரிக்கு, டைஜஷன் அப்சர்வ் பண்ணல, ஆர்த்ரைட்டிஸ் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். சைக்கோசோமேட்டிக் பெயின் ஒன்று இருக்குது. சைக்கோசோமேட்டிக் பெயின் என்னென்னா, வலியே இல்லாத பிரெயினை பர்சீவ் பண்ணும். அவங்களுக்கு எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பாருங்களேன், நார்மலாக இருக்கும். ஆனால் வலி போகாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் வந்து அந்த ஒரு மேடம் வந்தாங்க, இன்னொருத்தவங்க. அவங்க வந்து சைக்கோசோமேட்டிக், அவங்க பையனும் மெடிசன் முடிச்சிருக்கேன், ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க மருமகளும் டாக்டர்னாங்க, கைனகாலஜிஸ்ட்னாங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் என் பிரச்சனையை அவங்களால சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைக்கோசோமேட்டிக் பெயின் மாதிரி இருந்தது. அப்புறம் எவாலுவேட் பண்ணால் டிப்பிக்கல் சிம்டம்ஸு. அப்போது இது என்னென்னா அதாவது என்னென்னா பிரெயினை வந்து பர்சீவ் பண்ண ஒரு வலியில் அந்த இடத்துல ஒரு வேக் பெயின் கொடுக்கும். இது ஃபைப்ரோமால்ஜியா மாதிரி இல்லை. ஃபைப்ரோமால்ஜியாவது தொட்டால் வலிக்கும், எங்கே அழுத்தினாலும் வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதை ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவோம். அது டிபெண்ட்ஸ் ஒரு கண்டிஷனை பொறுத்து மாறும். ஸ்ட்ரெஸ்னால் வரும், கைனகாலஜி இஷ்யூனால் வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரும். பட் இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தொட்டாலும் அவங்களுக்கு வந்து வலிக்கும், ஃபைப்ரோமால்ஜியா. ஆனால் இவங்களுக்கு வந்து வலியே இல்லாத இடத்துல வலி இருக்க மாதிரி கிடைக்கும். சைக்கோசோமா. இதுக்கு வந்து என்ன சார் உடனே சைக்கோவா போய் பார்க்குறோம், உடனே கவுன்சிலிங் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அதுக்கும் சில டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் அது அந்த இதுலேருந்து வெளியே வந்துடலாம். தேங்க்யூ.